எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் திடீரென என் கணவர் குமார் என்னை விவாகரத்து செய்தார். வேறு வழி இல்லாமல் நான் என் பிறந்த வீட்டிற்கே திரும்பி வந்தேன். எங்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண் அடிக்கடி என்னிடம் வந்து, "உங்கள் வாழ்க்கையை உங்க அம்மா தான் கெடுத்துட்டாங்க சுமதி" என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். அவள் ஏன் அப்படி சொல்கிறாள் என்று எனக்கு புரியாமல் குழப்பமாகவே இருந்தது. ஒரு நாள் அம்மாவுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது. வீட்டில் இருந்தவர்கள் அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அப்போது மருத்துவ செலவுக்காக பணம் எடுக்க அம்மாவின் அறைக்குள் சென்றேன். அங்கே நான் பார்த்த ஒரு விஷயம் என் உயிரையே உலுக்கியது. அங்கே என் பெயர் சுமதி என்று எழுதப்பட்ட ஒரு பொருள் இருந்தது. அதை பார்த்ததுமே எனக்கு தலை சுற்றி மயக்கமே வந்துவிட்டது. அன்று என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பயங்கரமான நாள். அன்று காலை வீட்டை விட்டு போன குமார் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. இரவு நேரமாகிவிட்டது. வெளியே கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த மழையும் இடியும் மின்னலுமாக இருந்தது. என் மனதிற்குள் ஏதோ தப்பாக நடப்பது போல ஒரு பயம். ஒரு வழியாக கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் ஓடிப்போய் குமாரை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் கொட்டியது. அவரை கட்டிக்கொண்டு அழுதபடி சொன்னேன், "நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? நீங்கள் வராததால் நான் எவ்வளவு பயந்து போனேன்." ஆனால் குமார் என் கைகளை தட்டிவிட்டு ஒரு கல் நெஞ்சத்தோடு சொன்னார், "ஆனால் எனக்கு உன் மீது வெறுப்பு தான் வருகிறது சுமதி." நான் அப்படியே உறைந்து போனேன். "வெறுப்பா? குமார், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்?" என்று கேட்டேன். அவர் சற்றும் இரக்கமில்லாமல் சொன்னார், "நமக்கு திருமணமாகி 10 வருடங்களாகிறது. ஆனால் இந்த 10 வருடத்தில் நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? ஒரு குழந்தைக்காக நான் உள்ளுக்குள் தவித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உனக்கு அதை பற்றி கவலையே இல்லையா? இன்னும் எத்தனை காலம் இந்த அரைகுறை வாழ்க்கையை நான் வாழ்வது?" அவர் கண்களில் என்னை பார்த்தால் பாசமே இல்லை, கோபமும் ஏமாற்றமும் தான் இருந்தது. அவர் தொடர்ந்தார், "உன் மனம் கஷ்டப்படக்கூடாது என்றுதான் நான் இதுவரை எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இனிமேல் என்னால் முடியாது." என் கண்ணீர் நின்றபாடில்லை. "குமார், இவ்வளவு மழையில் நீங்கள் வரவில்லை என்று நான் துடித்து கொண்டிருந்தால் நீங்கள் என்னவெல்லாம் பேசுகிறீர்கள்?" என்றேன். அவர் என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, "உனக்கு என் மேல் உண்மையான அக்கறை இருந்திருந்தால் எனக்கு ஏன் ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை? இன்னும் எத்தனை காலம் நான் குழந்தை இல்லாமல் ஏங்குவது?" என்றார். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டி பாய்வது போல் இருந்தது. அவர் கடைசியாக சொன்னார், "எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் உன்னை விவாகரத்து செய்ய போகிறேன். நீ உன் அம்மா வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் இப்போதே போகலாம். விவாகரத்து பத்திரங்களை நான் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன்." அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி அதிர்வது போல் இருந்தது. எந்த தவறும் செய்யாத என் மீது இவ்வளவு பெரிய பழி சுமத்தப்பட்டது. அந்த இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். விடிந்ததும் என் துணிகளை எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். பேருந்தில் ஏறியதும் அம்மாவிடம் இதை எப்படி சொல்வது? அவர் எவ்வளவு வருத்தப்படுவார் என்ற எண்ணமே என் மனதை வாட்டியது. மீண்டும் நான் எங்கே போகவே கூடாது என்று நினைத்தேனோ அதே இடத்திற்கு திரும்பி கொண்டிருந்தேன். காலை நேரத்தில் நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது அப்பா எப்போதும் போல செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். என் வருகையை உணர்ந்து அவர் கண்ணாடியை கழற்றி என்னை பார்த்தார். அவர் பார்வையில் பயமும் கவலையும் தெரிந்தது. "சுமதி, இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கின்றாய், எல்லாம் நல்லபடியா?" என்று பதட்டமாக கேட்டார். என்னால் பேச முடியவில்லை. தொண்டை அடைத்தது. இறுதியில் அழுதபடி சொன்னேன், "அப்பா, குமாருக்கு விவாகரத்து வேண்டுமாம்." இதை கேட்ட அடுத்த நிமிடம் அப்பா அப்படியே நாற்காலியில் மயங்கி விழுந்தார். சமையல் அறையில் இருந்த அம்மா ஓடி வந்தார். உடனே அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாக டாக்டர்கள் சொன்னார்கள். சில நாட்களுக்கு பிறகு அப்பாவை வீட்டிற்கு அழைத்து வந்தோம். ஆனால் அவருடைய பலவீனமான நிலையை பார்க்கும்போது என் மனம் கனத்தது. நான் தானே இதற்கு காரணம் என்று என்னை தண்டித்து கொண்டேன். என் முகத்தில் இருந்த துயரத்தை கண்ட அம்மா என் கையை பிடித்து கொண்டு சொன்னார், "சுமதி, கடவுளோட விருப்பத்துக்கு முன்னால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. உன்னை நீயே குறை சொல்லிக்காதே. இதில் உன் தவறு எதுவும் இல்லை." அம்மாவின் வார்த்தைகள் சற்று ஆறுதல் தந்தாலும் ஒவ்வொரு இரவும் தனிமையில் அழுது கொண்டே இருப்பேன். என் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்த குமார் ஏன் என்னை இப்படி திடீரென விட்டு பிரிந்தார்? ஆம், என்னால் தாயாக முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக அவர் என்னிடம் ஒரு முறை கூட பேசாமல் இப்படி விவாகரத்து முடிவை எடுத்திருக்க கூடாது. நாட்கள் மெல்ல நகர்ந்தன. ஒரு நாள் நான் என் அறையில் அழுது கொண்டிருந்த போது வேலைக்காரி ரமா அங்கே வந்தாள். அவள் என்னை சற்று நேரம் மௌனமாக பார்த்துவிட்டு சொன்னாள், "அக்கா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா?" நான் கண்களை துடைத்து கொண்டே, "சொல்றமா" என்றேன். அவள் தயங்கிக் கொண்டே சொன்னாள், "அக்கா, இந்த காலத்து மனுஷங்களை நிஜமாவே புரிஞ்சிக்க முடியலை. அடுத்தவங்க கஷ்டத்தில் சந்தோஷம் அடைகிறவங்க கூட இருக்காங்க போல." நான் அதிர்ச்சியுடன், "நீ எதை சொல்கிறாய்?" என்று கேட்டேன். அவள் அடுத்ததாக சொன்ன வார்த்தை என் உயிரையே உலுக்கியது.
அக்கா, நீங்கள் இப்போ இப்படி தவிக்கிறதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான் என்றாள் ரமா. வேலைக்காரி ரமா சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியில் எழுந்து உட்கார்ந்தேன். நீ என்ன உளறுகிறாய் ரமா என்று கேட்டேன். அதற்கு அவள் உறுதியான குரலில், சுமதி அக்கா, நான் சொல்வது சத்தியமான உண்மை. உங்கள் இந்த துயரத்தை பார்த்து உங்கள் அம்மா உள்ளுக்குள் சந்தோஷப்படுகிறார் என்றாள். எனக்கு எதை நம்புவதென்று தெரியவில்லை. ரமா இன்னும் எதையோ சொல்ல வந்தாள். ஆனால் அதற்குள் அம்மா அறைக்குள் வந்து விட்டார். அம்மாவின் முகம் கோபத்தில் துடித்தது. ரமாவை கூர்மையாக பார்த்து கத்தினாள். இங்கே நின்று என்ன கதை பேசிக் கொண்டிருக்கின்றாய்? பாக்கி வேலையை யார் செய்வது? போ வெளியே என்று விரட்டினார். ரமா பயந்து போய் உடனே வெளியே ஓடினாள். அம்மா இன்னும் கோபமாகவே இருந்தார். அவர் என் பக்கம் திரும்பி, சுமதி, அந்த ரமாவிடம் அதிகம் பேசாதே, அவள் ஒரு நம்பர் 1 பொய்க்காரி என்றார். நான் திகைத்து போய் நின்றேன். அம்மா ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுகிறார்? நான் மெதுவாக, ஆனால் அம்மா, ரமாவின் முகத்தை பார்த்தால் அவள் பொய் சொல்வது போல தெரியவில்லையே என்றேன். அம்மாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான உணர்ச்சி தோன்றியது. அவர் என் கண்களை பார்த்து ஆழமான குரலில் சொன்னார். முகத்தை பார்த்து யாரையும் நம்பாதே சுமதி. குமாரின் முகத்தை பார்த்துதானே நீ அன்று ஆசைப்பட்டாய், ஞாபகம் இருக்கிறதா? அம்மா சொன்னதை கேட்டு என் மூச்சு திணறியது. அவர் தொடர்ந்து சொன்னார், குமார் மேல் உனக்கு எவ்வளவு அன்பு இருந்தது. நாங்கள் தான் எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனால் நீ கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தாயா, உன் அன்பிற்கு அவர் கொடுத்த பரிசு இதுதான். என்னால் எதுவும் பேச முடியவில்லை. அம்மாவின் வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டி போல பாய்ந்தன. குழந்தை இல்லை என்பதற்காக யாராவது மனைவியை கைவிடுவார்களா என்றார். என்னால் எதுவும் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த நிமிடம் என்னிடம் பதில் ஏதுமில்லை. அம்மாவின் கண்களில் தெரிந்த அந்த திமிரும் பேச்சிலிருந்த வேகமும் என்னை அப்படியே பழைய நினைவுகளுக்கு இழுத்துச் சென்றது. நான் மறக்க நினைத்த அந்த நாட்கள் மீண்டும் கண்முன் வந்தன. எங்களுடைய காதல் ஆரம்பித்தது ஒரு மழைக்காலம். நானும் குமாரும் ஒரே கல்லூரியில்தான் படித்தோம். ஒரு நாள் கல்லூரி முடிந்ததும் பலத்த மழை பெய்தது. இடிமின்னலோடு கொட்டிய அந்த மழையில் நான் குடையை மறந்துவிட்டேன். மற்ற மாணவர்கள் எல்லாம் கிளம்பிவிட நான் மட்டும் தனியாக நனைந்து கொண்டு நின்றேன். அப்போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. இவ்வளவு மழையில் ஏன் இங்கே தனியாக நிற்கிறாய்? திரும்பி பார்த்தால் அது குமார். அவர் எதற்கும் காத்திராமல் தன் குடையை என் தலைக்கு மேல் பிடித்தார். அந்த நிமிடம் அவர் கொடுத்த அந்த துணை எனக்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வை தந்தது. அந்த நாட்களுக்கு பிறகு எங்களுக்குள் நட்பு வளர்ந்தது. அது மெல்ல மெல்ல காதலாக மாறியது. படிப்பு முடிந்தது, வேலைக்கும் சென்றோம். ஒரு நாள் என் வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பித்தது. ஒரு மாலை நேரத்தில் அப்பா வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் சந்தோஷமாக சொன்னார், நம் தூரத்து உறவில் ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறது. பையன் அரசு வேலையில் இருக்கின்றான். நான் சம்மதம் சொல்லிவிட்டேன். இதை கேட்டதும் என் இதயம் படபடவென துடித்தது. பதற்றத்தில் கையில் இருந்த போனை இறுக்கமாக பிடித்து கொண்டு குமாருக்கு போன் செய்தேன். குமார், அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் செய்து விட்டார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, பயமாக இருக்கிறது என்று அழுது கொண்டே சொன்னேன். குமார் போனில் சத்தமாக சிரித்தார். அடி பைத்தியமே, நீ பயப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான். நீ என்னை அவ்வளவு நேசிக்கிறாய், ஆனால் அதை உன்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்றார். அவர் சிரிப்பில் அவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தது. சுமதி, உன் மனசுக்கு யாருடன் கல்யாணம் செய்து கொள்ள பிடிக்கும் என்று நீயே சொல் என்று கேட்டார். என் இதயம் ஏற்கனவே அவருக்குத்தான் பதில் சொல்லியிருந்தது. நான் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டு ஓடிப்போய் அம்மாவிடம் சொன்னேன். அம்மா, குமார் என்னை காதலிப்பதாக சொல்லிவிட்டார். நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றேன். இதை கேட்ட அடுத்த நொடி அம்மாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. சற்றும் யோசிக்காமல் என் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டார். என்னடி, உன் அப்பாவின் முடிவை எதிர்த்து பேசுவாயா என்று கத்தினார். அம்மா என் மீது கை வைப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் கால்களில் இருந்த தெம்பே போனது போல் திகைத்து நின்றேன். அன்று இரவு அப்பா வீட்டிற்கு வந்தார். அம்மா நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவரிடம் சொன்னார். சிறிது நேரம் கழித்து அப்பா என் அறைக்கு வந்தார். அவர் கண்களில் கவலை இருந்தாலும் வார்த்தைகள் கல்லாக இருந்தன. சுமதி, நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். நாங்கள் பார்த்த பையனுடன் தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் என்றார். என் இதயம் உடைந்து நொறுங்கியது. ஆனாலும் நான் பிடிவாதமாக சொன்னேன், அப்பா, என்ன நடந்தாலும் சரி, நான் குமாரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். குமார் மேல் நான் வைத்திருந்த அந்த ஆழமான அன்பை கண்டு அப்பா எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினார். அன்று இரவு நான் அழுதாலும் என் முடிவை மாற்றிக்கொள்ளவே இல்லை. வீட்டில் பெரிய வாக்குவாதங்கள், சண்டைகள் நடந்தன. இறுதியில் என் பிடிவாதத்தை கண்டு பெற்றோர் சம்மதித்தனர். சில நாட்களில் எனக்கும் குமாருக்கும் திருமணம் நடந்தது. நான் மணப்பெண் கோலத்தில் குமார் வீட்டிற்குள் நுழைந்தேன். அந்த வீடுதான் என் புதிய உலகம் என்று ஆசையோடு அடியெடுத்து வைத்தேன்.
குமாரின் வீட்டார் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். ஆரம்பத்தில் என் வாழ்க்கை ஒரு கனவு போல மிக அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. கல்யாணமாகி 3 வருடங்கள் ஓடிவிட்டன. ஆனால் இன்னும் எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஒரு நாள் என் மாமியார் என் அருகே வந்து மெதுவாக பேசினார். சுமதி, நம் வீட்டிலும் ஒரு மழலை சத்தம் கேட்க வேண்டாமா? கல்யாணமாகி 3 வருடமாகிறது. இன்னும் எங்களுக்கு ஒரு பேர குழந்தையை நீ கொடுக்கவில்லையே. நீயும் குமாரும் ஒரு முறை டாக்டரை பார்த்து பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்றார். அவர் எவ்வளவோ எடுத்துச் சொன்னார். ஆனால் நான் டாக்டரிடம் போகவில்லை. இன்று இல்லாவிட்டாலும் நாளை நிச்சயம் குழந்தை பிறக்கும். அதற்கு ஏன் இப்போதே டாக்டரிடம் போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் காலம் வேகமாக ஓடியது. 7-8 வருடங்களாகியும் நான் தாயாகவே இல்லை. குழந்தை இல்லாத ஏக்கம் என்னை உள்ளுக்குள் சிதைத்தது. எதிலும் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. எப்போதும் சோகமாகவே இருந்தேன். வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் என்னால் அதில் மனதார ஈடுபட முடியவில்லை. ஒரு நாள் என் மாமியார் குமாரை தனியாக அழைத்து 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார். நான் சாவதற்குள் என் பேரப்பிள்ளையின் முகத்தை பார்க்க வேண்டும் குமார் என்று கராராக சொல்லிவிட்டார். இதை கேட்டு நான் அப்படியே உறைந்து போனேன். குழந்தை என்பது ஆண்களின் பலவீனம். அதனால் குமார் தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் வேறு கல்யாணம் செய்து கொள்வாரோ என்ற பயம் என் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அன்று நான் பார்த்த காட்சி என்னை நெகிழ வைத்தது. குமாரின் அம்மா எவ்வளவு அழுத்தம் கொடுத்தும் குமார் உறுதியாக சொன்னார், நான் 2வது கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். அது மட்டுமல்ல, வீட்டில் தினமும் நடக்கும் இந்த சண்டையிலிருந்து தப்பிக்க அவர் தன் பெற்றோர் வீட்டை விட்டே வெளியேறினார். நாங்கள் இருவரும் ஒரு வாடகை வீட்டிற்கு தனியாக குடிபோனோம். இந்த விவரங்கள் அனைத்தையும் நான் என் அம்மாவிடம் சொன்னேன். அம்மா, குமார் என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? எத்தனை வருடங்களாகியும் நான் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை. அவர் வீட்டார் எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் அவர் என்னை விடவில்லை. எனக்காக தனியாக வீடு எடுத்து வந்து விட்டார். இப்போது நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்றேன். என் பேச்சை கேட்ட அம்மா லேசாக சிரித்தார். நீ குமாரை கல்யாணம் செய்து கொண்டது நல்ல முடிவாக போய்விட்டது. நிஜமாகவே குமார் ஒரு தங்கமான மனுஷன்தான் என்று அம்மா சொன்னார். அம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டபோது என் முகத்தில் புன்னகை பூத்தது. எங்கள் வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. எங்களுக்குள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சண்டை வந்ததே இல்லை. எங்களை பார்த்தவர்கள் இவர்கள் ஒருவருக்காக ஒருவர் பிறந்தவர்கள் என்றுதான் சொல்வார்கள். குமார் என் மீது காட்டிய அன்பை பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே கொடுத்து வைத்த மனைவி நான் தான் என்று நினைப்பேன். ஆனால் மெல்ல மெல்ல குமாரின் குணத்தில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அவர் கண்களில் முன்பிருந்த அந்த பாசம் இப்போது இல்லை. திடீரென ஒரு நாள், உன்னால் எனக்கு குழந்தையை கொடுக்க முடியாது, அதனால் உன்னோடு என்னால் இனி வாழ முடியாது என்று சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தினார். விவாகரத்து பத்திரத்தில் என்னை கையெழுத்து போட வைத்தது அதே குமார் தான். மலையில் எனக்காக குடைபிடித்து நின்ற அதே குமார். காலம் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்ன அதே குமார் இன்று என்னை அனாதையாக விட்டுவிட்டு போய்விட்டார். பழைய நினைவுகள் என் தலையை குடைந்தது. நான் இப்போது பழைய சுமதி இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீட்டை தலையில் தூக்கி ஆடும் அந்த சுமதி இப்போது விவாகரத்து என்னும் சுமையால் ஒடுங்கி போயிருந்தேன். என் வாடிய முகத்தை அம்மா ஆச்சரியத்தோடு பார்த்தார். பிறகு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். மறுநாள் வேலைக்காரி ரமா மீண்டும் வந்தாள். நான் தனியாக இருப்பதை பார்த்ததும் மீண்டும் பழைய விஷயத்தை பேசத் தொடங்கினாள். ஆனால் இன்று அவள் பேச்சில் ஒரு கசப்பு இருந்தது. சுமதி அக்கா, உங்கள் அம்மா உங்கள் அம்மாவே இல்லை. அவர் உங்கள் எதிரி. அவர்தான் உங்கள் வாழ்க்கையை சிதைத்தார். அவரால் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அவரால் தான் உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிந்தார் என்றாள். நான் அதிர்ச்சியில் உறைந்து அவளிடம் ஏதோ கேட்கப் போனேன். அதற்குள் அம்மா அறைக்குள் வந்து விட்டார். ரமாவை பார்த்ததும், துவைக்க நிறைய துணி இருக்கிறது, போய் வேலையை பார் என்று விரட்டினார். ரமா சொன்னது என் மனதை குடைந்து கொண்டே இருந்தது. அவள் ஏன் மீண்டும் மீண்டும் அம்மாவை குற்றம் சொல்கிறாள்? ஒரு தாய் தன் மகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வாரா? அம்மாவுக்கு என் சந்தோஷம் பிடிக்கவில்லையா? அம்மா எதற்கெடுத்தாலும் ரமாவை என்னிடமிருந்து தள்ளியே வைப்பது ஏன்? என்னிடம் ரமா பேசக்கூடாது என்று தடுப்பது ஏன்? அப்படியென்றால் அம்மாவிடம் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஆனால் நான் அந்த ரகசியத்தை தேடும் முன்பே கடவுள் வேறொன்றை தீர்மானித்தார். மறுநாள் காலை அம்மா உடல் நலம் இல்லாமல் படுத்திருந்தார். நான் பயந்து போய் அம்மாவை எழுப்பினேன். அவர் மிகவும் சிரமப்பட்டு, சுமதி, என் மனம் பாரமாக இருக்கிறது, ஏதோ கெட்டது நடக்கப் போவது போல் தோன்றுகிறது என்றார். பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருக்கு மூச்சு திணறி மயங்கி விழுந்தார். நான் பதறிப்போய் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன்.
பரிசோதித்த டாக்டர்கள் அம்மாவுக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இதயத்தில் 3 இரத்த நாளங்கள் அடைபட்டிருப்பதாகவும் சொன்னார்கள். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார்கள். நான் தாமதிக்காமல் படிவத்தில் கையெழுத்திட்டேன். ஆனால் ஆபரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. பணம் எடுப்பதற்காக நான் வீட்டிற்கு ஓடினேன். அம்மாவின் அறைக்குள் சென்று பீரோவை திறந்தேன். உள்ளே நிறைய பணம் இருந்தது. அதன் பக்கத்திலேயே ஒரு பழைய டைரி இருந்தது. அம்மா எப்போதும் இந்த டைரியை எழுதுவார். ஆனால் நான் அருகில் சென்றால் ஒளித்து வைத்து விடுவார். இன்று அந்த டைரி என் கையில் இருந்தது. என்னால் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. முதல் பக்கத்தை திறந்து வாசித்தேன். அதில் விஸ்வநாதன் என் வாழ்க்கையையே அழித்து விட்டார் என்று எழுதப்பட்டிருந்தது. விஸ்வநாதன் என் அப்பாவின் பெயர். நான் அப்படியே அதிர்ந்து போனேன். என் அப்பாவும் அம்மாவும் ஒருவருக்கு ஒருவர் உயிராக நேசித்தார்கள் என்றுதானே நான் நினைத்தேன். பிறகு ஏன் அம்மா இப்படி எழுதியிருக்கிறார்? நான் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பக்கமும் ஒரு கசப்பான உண்மையை சொன்னது. விஸ்வநாதனுடன் என் திருமணம் ஒரு பெரிய கட்டாயத்தில்தான் நடந்தது. நாங்கள் 5 பெண் பிள்ளைகள். என் பெற்றோர் மிகவும் ஏழைகள். எங்களுக்கு சோறு போடக்கூட அவர்களிடம் வசதி இல்லை. அதனால் என் விருப்பத்திற்கு மாறாக என் குடும்பத்தினர் டைரியின் அந்த பக்கங்களை வாசிக்க வாசிக்க என் கைகள் நடுங்கின. அதில் அம்மா எழுதியிருந்த உண்மைகள் இவைதான். விஸ்வநாதனுடன் என் திருமணம் நடந்தபோது அவர் என்னை விட வயதில் மூத்தவராக இருந்தார். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருந்தது. திருமணமான முதல் இரவே 2 வயதான அந்த பெண் குழந்தையை, அதாவது சுமதியை, என் மடியில் போட்டார். சுமதி என் சொந்த மகள் இல்லை. அவள் விஸ்வநாதனின் முதல் மனைவியின் மகள். என் விருப்பமில்லாமல் நடந்த இந்த திருமணத்தையும் அந்த பெண்ணையும் என்னால் ஏற்கவே முடியவில்லை. சுமதியை பார்க்கும் பொழுதெல்லாம் என் வாழ்க்கை பறிபோனதுதான் நினைவுக்கு வந்தது. ஆனாலும் என் கணவருக்காக அவளை வளர்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் திருமணமாகி 10 வருடங்களாகியும் என்னால் தாயாக முடியவில்லை. டாக்டரிடம் சென்றபோது எனக்கு இனி குழந்தையே பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள். நான் உடைந்து போய் அழுதேன். ஆனால் விஸ்வநாதன் என்னை தேற்றி, ஏன் கவலைப்படுகிறாய்? நமக்குத்தான் சுமதி இருக்கிறாளே, அவளே போதும் என்றார். அவர் அன்பால் நான் சுமதியை என் சொந்த மகளாகவே பார்க்க ஆரம்பித்தேன். அவளை கண்ணும் கருத்துமாக வளர்த்தேன். சுமதி வளர்ந்து பெரியவளானாள். ஒரு நாள் என் கணவர் விஸ்வநாதன் அவர் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்தார். நான் டீ எடுத்துக்கொண்டு போனபோது அவர்கள் பேசியதை கேட்டு அப்படியே நின்றேன். அவர் நண்பர் சொன்னார், உன் மனைவி மிகவும் நல்லவள். உன் மகளை தன் சொந்த மகள் போல் வளர்க்கிறாளே. அதற்கு விஸ்வநாதன் சிரித்து கொண்டே சொன்னார், ஆமாம், அதற்காக நான் ஒரு வேலை செய்தேன். நண்பர் புரியாமல் பார்க்க விஸ்வநாதன் சொன்னார், என் மனைவிக்கு தன் சொந்த குழந்தை பிறந்து விட்டால் அவள் சுமதியை சரியாக கவனிக்க மாட்டாள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அவள் சாப்பிடும் உணவில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மருந்து கலந்தேன். அந்த மருந்தால் அவள் நிரந்தரமாக மலடியாகிவிட்டாள். அவளது தாய்மையை நானே பறித்து விட்டேன் என்றார். இதை சொன்னது என் கணவர். நான் தெய்வமாக நினைத்தவர் என் வாழ்க்கையையே சூனியமாக்கிவிட்டார். என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. எந்த மகளுக்காக என் தாய்மையை பறித்தார்களோ அதே மகளின் வாழ்க்கையை நான் அளிப்பேன் என்று வஞ்சினம் கொண்டேன். அன்றுதான் சுமதி குமார் என்பவரை காதலிப்பதாக சொன்னாள். ஆத்திரத்தில் அவளை அறைந்தேன். அவளுக்கு நல்ல கணவன் அமைந்துவிடக்கூடாது என்று நினைத்து ஒரு குடிகாரனை தேடி பிடித்தேன். ஆனால் சுமதி பிடிவாதமாக தான் காதலித்த குமாரையே திருமணம் செய்து கொண்டாள். சுமதியும் குமாரும் திருமணத்திற்கு பிறகு மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் என் வஞ்சம் தீரவில்லை. அவர்கள் வீடு எங்கள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தது. சுமதியில் வீட்டில் வேலை செய்யும் ரமாவை ஒரு நாள் ரகசியமாக அழைத்தேன். அவளுக்கு நிறைய பணம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய சொன்னேன். என் கணவர் எனக்கு செய்த அதே துரோகத்தை நான் சுமதிக்கு செய்ய துணிந்தேன். சுமதி சாப்பிடும் உணவில் தினமும் ஒரு மருந்து சேர்க்க சொன்னேன். அந்த மருந்து சுமதியை ஒருபோதும் தாயாக்காது. நான் பட்ட அதே வலியையும் வேதனையையும் சுமதியும் பட வேண்டும் என்று நினைத்தேன். என் திட்டம் பலித்தது. 10 வருடங்களாகியும் சுமதிக்கு குழந்தை பிறக்கவில்லை. அந்த ஏக்கத்தில் குமார் அவளை விவாகரத்து செய்து துரத்தினார். சுமதியின் வாழ்க்கை அழிவதை பார்த்து நான் உள்ளுக்குள் ரகசியமாக சந்தோஷப்பட்டேன். நான் பட்ட அதே தாய்மையின் வலியை சுமதியும் அனுபவிக்க வேண்டும் என்று துடித்தேன். அவருடைய கணவன் குமாரும் அவளை வெறுத்து ஒதுக்க வேண்டும், விவாகரத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ராமா மூலம் நான் கொடுத்த அந்த மருந்து வேலை செய்தது. சுமதியால் தாயாக முடியாமல் போனது. ஆனால் குழந்தை இல்லாவிட்டாலும் குமார் அவள் மீது முன்பை விட அதிக அன்பு செலுத்துவதையும் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதையும் கண்டு என் வயிறு எரிந்தது. என் பழிவாங்கும் தீ என்னை இன்னும் தூண்டியது. இறுதியாக ஒரு பெரிய சதியை செய்தேன்.
குமாரை தனியாக வீட்டிற்கு வரவழைத்தேன். சுமதியை பற்றி ஒரு போலியான மருத்துவ அறிக்கையை அவரிடம் காட்டினேன். அவரிடம் பொய் சொன்னேன். குமார், சுமதிக்கு குழந்தை பிறக்காததற்கு காரணம் அவள் ஏற்கனவே பலமுறை கருக்கலைப்பு செய்ததுதான். அவளுக்கு குழந்தை பெற்றால் தன் அழகு குறைந்துவிடும் என்ற பயம். அதனால் அவளே மாத்திரை சாப்பிட்டு தன் கருவை தவிர்த்து கொள்கிறாள். அது மட்டுமல்ல, அவள் பிறந்த வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் அவளுடைய பழைய காதலர்களை சந்திக்கிறாள். அதற்காகத்தான் தன் அழகை பராமரிக்கிறாள் என்று அபாண்டமாக பழி சுமத்தினேன். என் பேச்சை கேட்டு குமார் பேச்சற்று நின்றார். சிறிது நேரம் கழித்து அவர் என்னிடம் கேட்டார், இதை ஏன் என்னிடம் சொல்கிறீர்கள் என்று. நான் ஒரு துக்கமான முகத்தை வைத்துக்கொண்டு, குமார், நான் அவளுக்கு அம்மாவாக இருந்தாலும் அவள் உன்னை ஏமாற்றுவதை என்னால் சகிக்க முடியவில்லை. உனக்கு உண்மையை சொல்வது என் கடமை என்று பொய் சொன்னேன். அன்று நான் வீசிய அம்பு சரியாக தைத்தது. குமார் சுமதியை விவாகரத்து செய்தார். என் பழிவாங்கல் முடிந்தது. ஆனால் மனதிற்குள் நிம்மதி கிடைக்கவில்லை. சுமதி என் சொந்த மகள் இல்லாவிட்டாலும் அவளை நான் தானே வளர்த்தேன். ஒரு ஆணின் விஸ்வநாதன் தவறுக்காக ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை நான் அழித்து விட்டேனே என்று என் மனசாட்சி என்னை கொன்றது. இப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டு உயிர் வாழ்வதை விட சாவதே மேல் என்று தோன்றியது. டைரியை மூடிவிட்டு நான் அப்படியே தரையில் அமர்ந்தேன். என் கணவர் குமார் என்னை விட்டு பிரிந்ததற்கும் எனக்கு குழந்தை பிறக்காமல் போனதற்கும் காரணம் என் அப்பாவின் துரோகமும் என் அம்மாவின் வஞ்சமும் தான் என்பது எனக்கு தெரிந்தது. மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் அந்த பெண்ணை, அதாவது அம்மாவை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் நான் தவித்தேன். இதற்கு பிறகு டைரியின் பக்கங்கள் காலியாக இருந்தன. நான் அழுது கொண்டே மருத்துவமனைக்கு ஓடினேன். ஆனால் நான் அங்கே செல்வதற்கு முன்பே அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அந்த நிமிடம் நான் அம்மாவை மனதார மன்னித்தேன். ஏனென்றால் தவறு அம்மாவுடையது அல்ல. எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என் அப்பாதான். அவர் செய்த வினைக்குத்தான் என்று அவர் படுக்கையில் முடங்கி கிடக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு அந்த டைரியை குமாரிடம் கொடுத்தேன். அதை வாசித்த குமார் கதறி அழுதார். தான் தவறு செய்ததை உணர்ந்து துடித்தார். இறுதியில் குமார் என்னை மீண்டும் தேடி வந்து ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் என் மீது வைத்திருந்தது உண்மையான அன்பு. நண்பர்களே, சில நேரங்களில் நான் பழிவாங்க நினைக்கும் போது எந்த தவறும் செய்யாத அப்பாவிகளை தண்டித்து விடுகிறோம். நம்முடைய கோபமும் ஆத்திரமும் மற்றவர்களின் வாழ்க்கையை சிதைத்துவிடும். நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் வேதனை ஒரு நாள் நம்மையே வந்து சேரும். நன்றி.